இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று புனித மத்தியா திருவிழா. இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 9-17 முடிய. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று ஆண்டவர் தன்னுடைய போதனையை தொடர்கிற பகுதி இன்றைய சிந்தனைக்கான பகுதி. அன்பானவர்களே, இயேசு விண்ணேற்றம் அடைந்ததும் 12 தூதர்களிலே ஒருவன் யூதாஸ் தற்கொலை செய்து கொண்டான். 11 பேர் இருந்தனர். எப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று திருத்தூதர்கள் திட்டமிட்டிருப்பார்கள். கடவுள் அவர்கள் உள்ளத்திலே இந்த ஏவுதலை கொடுத்திருப்பார். கடவுளை அன்பு செய்கிறவன், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவன், அயலானை தன்னை போல நேசிக்கிறவன், இவ்வாறு இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருக்கிற ஒரு மனிதனை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் மத்தியா. இந்த கட்டளைகளை கடைபிடித்தால் இயேசு என்ன நமக்கு அதற்கு பரிசாக கொடுக்கிறார் பாருங்கள். என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இந்த உலகம் தர முடியாத மகிழ்ச்சி நமக்குள் எப்பொழுது இருக்கும்? நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்தால், இயேசுவை அன்பு செய்வதில் நிலைத்திருந்தால், இயேசு மற்றவர்களிலே அயலார்களிலே இருக்கிறார் என்று உணர்ந்து அயலார்களையும் நேசித்தால், நம்மிடமிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாத மகிழ்ச்சி நம்மளில் நிலைத்திருக்கும். அதனால் மகிழ்ச்சி வேறு, இந்த உலகம் தருகின்ற சந்தோஷம் வேறு. அது தற்காலிகமானது, அது அழிவை கொடுக்கக்கூடியது, நிரந்தரமானது அல்ல, நிம்மதியை தரக்கூடியது அல்ல. ஆகையினால் இந்த உலகம் தருகின்ற சந்தோஷத்தை அல்ல, கடவுள் தருகின்ற மகிழ்ச்சியை நாம் தேடி பிடித்து கொள்ள வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அன்பானவர்களே, கடவுளுடைய கட்டளைகளிலே ஒன்று அவருடைய நாட்களை பரிசுத்தமாக அனுசரிப்பது என்று வைத்துக் கொள்ளுவோம். 2வது கட்டளை, உடனே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் என்ற திருப்தியை நாம் அடையக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் பங்கெடுத்த விதம் மிக முக்கியம். பங்கெடுப்பது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், விவிலிய வார்த்தைகள் என்ன சொன்னது, அதை குறித்து மறைவுரையில் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர் என்ன சொன்னார், பங்கெடுப்பது. அப்படி பங்கெடுக்கும் பொழுதும் அதை பகிர்ந்து கொள்வதும் தான், அதான் அன்பியம். பகிர்ந்து கொள்வதும் தான் இயேசுவை அன்பு செய்வதற்கும் அயலானை அன்பு செய்வதற்கும் அடித்தளமாக அமையும். நம்மை ஊக்குவிக்கின்ற கிரியா ஊக்கியாக இருக்கும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்வில் என்ன சூழ்நிலை ஆனாலும் கூட உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற சீடர்களாய் சீடத்திகளாய் நாங்கள் இருக்கிறோமா என்ற உணர்வோடு வாழ, அந்த கேள்விக்கு ஆம் என்ற பதிலை இருக்கக்கூடிய அளவில் வாழ எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.